அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு பறந்து செல்லும் பறவைகள் வி என்ற ஆங்கில எழுத்து வடிவத்தில் பறந்து செல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். இவை சுமார் 15,000 கிலோமீட்டர் வரை எங்கும் நிற்காமல் பறந்து செல்லக்கூடியவை. இந்த பறவைகள் ஒரு குழுவாக செல்லும். ஒரு கூட்டத்தில் 25 பறவைகள் வரை இருக்கும். ஒரு பறவைக்கும் மற்ற பறவைக்கும் இடையே சுமார் 1.2 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும். வி என்ற எழுத்து வடிவத்தில் கூர்மையான இடத்தில் இருக்கும் பறவைதான் அந்த பறவை கூட்டத்தையே வழிநடத்தி செல்லும். இவை முன்னே பறந்து எதிர்காற்றை சமாளிக்கும். இந்த பறவை கூட்டத்தை கீழ்நோக்கி தள்ளும் காற்றையும் சமாளித்துக் கொண்டே இந்த பறவை செல்லும். தங்கள் திசையை திருப்பிவிடக்கூடிய சுழல் காற்றையும் இவை சமாளிக்கும். அது பின்புறம் வரும் பறவைகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இந்த பறவைகள் மிகவும் சீராக தங்கள் சிறகுகளை அசைக்கும். அதன் சிறகுகளின் அசைவு காற்றை மேல் நோக்கி தள்ளும். காற்று மேல் நோக்கி தள்ளப்படுவதால் பின்புறம் வரும் பறவைகளுக்கு பறப்பது சுலபமாக இருக்கும். வி என்ற எழுத்து வடிவத்தின் கூர்மையான இடத்திலிருந்து வழிநடத்தும் வழிகாட்டி பறவை காற்றினால் அதிகமாக பாதிக்கப்பட்டு சோர்ந்து போனால் வேறே ஒரு பறவை வந்து அதன் இடத்தில் இருந்து கொண்டு அந்த கூட்டத்தை வழிநடத்தும். இவ்வாறு அந்த குழுவில் உள்ள அனைத்து பறவைகளும் வழிநடத்தும் ஸ்தானத்திலிருந்து குழுவை வழிநடத்தும் வாய்ப்பை பெறும். அந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு பறவைக்கு சுகவீனம் வந்ததாலோ அல்லது பலமாக காயப்பட்டதாலோ மீண்டும் பறக்க முடியாத நிலை வந்தால் அந்த பறவையை மற்ற பறவைகள் அப்படியே விட்டுவிடாது. அந்த குழுவில் உள்ள 3 அல்லது 4 பறவைகள் காயப்பட்ட பறவையோடு கீழ்நோக்கி தரைக்கு வரும். அது குணமடைந்து மீண்டும் பறக்கும் வலிமையை பெறும் வரை அந்த பறவைக்கு ஒத்தாசையாக கூடவே இருக்கும். அதன் பின்பு காயப்பட்ட பறவையையும் கூட்டிக் கொண்டு மேலே பறந்து வந்து தங்கள் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்ளும். ஒருவேளை அது குணமடைய முடியாதபடி மரிக்க நேர்ந்தாலும் அது மரிக்கும் வரை கூடவே இருக்கும். அந்த பறவை யாரும் இல்லாத அனாதையாக மரிக்க தேவையில்லை. மனிதர்களுக்கு இல்லாத அக்கறையும் கரிசனையும் இந்த பறவைகளிடம் ஏராளமாக காணப்படுகின்றன. இந்த பறவை கூட்டத்தில் கேட்கும் சத்தம் வெறும் இரைச்சல் அல்ல. முன்னே செல்லும் பறவையை உற்சாகப்படுத்த பின்புறம் வரும் பறவைகள் எழுப்பும் உற்சாக ஒலிதான் அந்த சத்தம். இந்த பறவைகள் தங்கள் நீண்ட தூர பிரயாணத்தை எவ்வளவு நேர்த்தியாக திட்டம் பண்ணி ஒன்றுக்கொன்று அன்பாக ஆதரவாக ஒன்றை ஒன்று உற்சாகப்படுத்திக் கொண்டு பறக்கின்றன. இவையெல்லாம் மனிதர்களாகிய நமக்கு நல்ல பாடத்தை கற்பிக்கின்றன. ஆம் பிரியமானவர்களே, நாமும் பரலோகத்தை நோக்கிய நீண்ட தூர பிரயாணத்தில் இருக்கிறோம். நம்மோடு கூட பிரயாணத்தில் வரும் மற்றவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். போகும் பிரயாணத்தில் தடைகள் பல வரலாம். நம்மோடு கூட வந்து கொண்டிருந்தவர்கள் திடீரென சோர்ந்து போய் விசுவாச பாதையிலிருந்து விலகிவிடலாம். ஆனால் நாம் அவர்களோடு உறுதுணையாக இருந்து அவர்கள் மீண்டும் பிரயாணத்தை துவக்கும் வரை அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரப்படவும் பலப்படவும் நாம் உத்தரவாதம் பண்ண வேண்டும். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடும் முழங்கால்களை நாம் பலப்படுத்த வேண்டும். பலவீனரை தாங்க வேண்டும். நல்ல சமாரியனைப் போல காயப்பட்டவர்களை ஆதரிக்கும் கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. பரலோகத்தை நோக்கிய பிரயாணத்தில் நம்மோடு கூட வரும் ஒவ்வொருவரும் பரலோகத்தை வந்து அடைய வேண்டும் என்பதே நமது நோக்கமாக இருக்கட்டும். நமது பிரயாணத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. God bless you. Have a good day.